அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி வந்து எங்க எஜமான் என்ன எங்க எஜமான் தானே? ஆமா. எங்க எஜமானுக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 27. ஆமா வாயா? ஆமா வாயா முதல்ல வாயா? ஆமா ஐயா. 27 மனைவி. ஆமா ஆமா. ஆசை மனைவி யாரு? ரேவதி. பலே இப்ப ஆமா எங்க எஜமா குளிக்க போனாரே தெரியுமா? ஆமாண்டா. அடே அன்பே உடலாம் நீராட வேண்டும் வாங்கடா என்று உரைத்து ஆமா நீங்க இருவரும் வர மறுத்து விட்டீர்கள். ஐயோ தடாக சென்றேன். தடாகத்தில் இறங்கி உடனே ஆணாக இருந்தேன் பெண்ணாக மாறிவிட்டேன். நீ நல்லா ஒரு மாடு மேல் நீ இப்படியே எங்க ரெண்டு பேருக்கு சௌகரியமா? ஆமா சௌகரியமா இருக்கா? சூப்பரா இருக்குதல்ல. அடிக்கடி நாங்க வந்து போயிங்க. எதுக்கு? நம்ம பேசி என்னடா வேலை இதெல்லாம்? வாங்க இங்க வர. டேய் என் நிலைமைய பாருடா. டேய் நல்ல காலம்டா டேய். டேய் யாரா? என்னடா? நல்ல காலம் நம்ம வர கூட போவாத போய்ட்டோம். நாம போயிருந்தா கூட டேய் ஒண்ணும் இல்ல. நான் போயிருந்தா கூட பரவாயில்லை. நீ போயிருந்தனா அந்த உடம்புக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அம்மால நீ பச்சால நின்னே துடு சம்பாஷ்டறடா. கோல்கேட்ல நின்னா போயிருந்தா டேய் ராவ் கண்ணு மூங்கி தாண்டி வேலைய கலர பாய. நாம பத்தியா சேமியா பத்திர பத்தியா. சரி விடுடா. அப்படியே ஒரு டார்ச் குத்திக்கணும். டேய் அன்பே இத பாருங்க. இப்படியே பேசி கொண்டிருந்தாலும் எப்படி ஆவது? நீங்க இருவரும் புறப்படுங்க. உங்க பின்னே நானே வந்து விடுகிறேன். புறப்படுங்க. சாரா இல்லடா நாராயணன்டா. நாராயணமா? ஆமா. அங்க போனீங்கன்னா ஒரு வழி கிடைக்கும். புறப்பட்டு வாங்க போவோம். நாராயணம் நாராயணம் நாராயணம். நானோ பிரம்மதேவனுக்கும்
கலைவாணிக்கும் மகனாக ஜனித்து நாரதன் என்று பெயர் வகித்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஒரு நாளொன்றுக்கு ஓர் கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 சுக்கராக போக கடவுது என்று அன்றே தக்கன் கொடுத்த சாபம் என் தலைமையில் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கலகம் கிடைக்க வேண்டுமென்றால் எம்பெருமான் நாராயணன் கோவிந்தன் 10 அவதார கதாநாயக மூர்த்தி அவனை பணிந்தால் என் கலகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். அரசன் அன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் என பழமொழி கிழங்கே அவனை துதி செய்தால் என் கலகத்திற்கு வழி கிடைக்கும். பார்க்கிறேன். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. ஆஹா, ஷபாஸ் ஷபாஸ், அற்புதம் அற்புதம், அருமை அருமை அருமை. கலகம் கிடைக்கவில்லை என்று வருத்தம் கொண்டேன். கலகம் கிடைத்துவிட்டது நாராயணன் கிருபையால், அவனுடைய கருணையால். எப்படி கலகம் கிடைத்துவிட்டது? விண்ணிலே தவழக்கூடிய சந்திரனாகப்பட்டவன் இப்போது தடாகத்திலே நீராடுவதற்காக சென்றான். ஆணாக இருந்தவன் பெண்ணாக மாறிவிட்டான். என் கலகத்திற்கு சரியான வழி கிடைக்கும். புறப்படுகிறேன். பக்தர்கள் போற்றும் பக்தாஜலமே நாராயணா, பரமதயாளா நாராயணா, பக்தாஞ்சலி நாராயணா, பக்தர்கள் போற்றும் பக்தாஜலமே நாராயணா, அவை வந்து வந்தோரை ஆதரிப்பது என்னுடைய கடமையாகும். அத்தனையும் யாம் அறிவோம். அப்படியா? ஆமாம். அப்படி என்றால் அத்தனையும் தெரிந்து விட்டதா? அத்தனையும் தெரிந்துதான் உன்னை பார்க்க வேண்டும், நல்வழி செய்ய வேண்டும், உன் வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடு வந்திருக்கிறேன். சுவாமி, இதற்கு வழியே இல்லையா? ஏறில்லை, விமோசனம் என்பதே இல்லையா? இருக்கிறது. என் மனைவி ரேவதியை நான் பார்க்கவே முடியாதா? முடியும். எப்படி? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? 10 அவதாரம் கொண்டவன் எம்பெருமான் கதாநாயக மூர்த்தி, அவனை பணிந்தால் துதி செய்தால் நல்லதொரு வழி பிறக்கும். என் குறையெல்லாம் தீரும். நிச்சயமாக. அப்படி என்றால் இப்போதே புறப்படுகிறேன். சென்று வா. நாராயணம் நாராயணம். வந்தேன், சந்திரனை கண்டேன், என் கலகத்தை துவக்கிவிட்டேன். இந்த கலகம் எங்கு சென்று முடிகிறது தொடர்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீயப்பா. கோவில் வாசலே திருநாதாரப்பா, திருநாதாரப்பா, குருவாயூரப்பா. மதுசூதனன் மலர்கரம் ஏந்து மாதவன், மலர்கரம் ஏந்து மாதவன், மதுசூதனன் மலர்கரம் ஏந்து மாதவன்.
ஏந்து மாதவன் எந்த பார்க்கலே பள்ளி கொண்டிருக்கும் வைகுந்த வாசலாக திகழ்ந்து பார்க்க வாசன் பன்னகசேனன் ஆபத் பாண்டவன் அநாதரட்சி என்ற பல ஆமேதைகள் பெற்று தசமின் சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் எடுத்து இந்த பூமியில அதர்மத்தை அழித்து என்னுடைய சுதர்சன சக்கரத்தால் தர்மத்தில் ஆட்டி காத்தல் தொழில் புரிந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் ஏதோ வீணைகாலம் கேட்கிறது. நாராஜனம் நாராஜனம் கிருஷ்ணாவந்தன் பெயரை தினம் சொன்னாலே மறைக்கவலையெல்லாம் பறந்து விடும் தன்னாலே பைரதினம் சொன்னானே கிருஷ்ணாவந்தன் பெயரை தினம் சொன்னாலே மறைக்கவலையெல்லாம் பறந்து விடும் தன்னாலே கேட்டபடி அன்பவள் உந்தன் பெயரை எங்கே சொன்னாலே சங்கருடன் மீதில் பவனி வருபவன் அவன் சங்கு சக்கரம் கைத்தறிந்த ஆண்டவன் சங்கருடன் மீதில் பவனி வருபவன் அவன் சங்கு சக்கரம் கைத்தறிந்த ஆண்டவன் கேட்டபடி அல்பவன் கேட்டபடி அருள்பவன் கேட்டபடி அல்பவன் இவன் கீதையிலே நாயகராகி உந்தன் பெயர் தினம் சொன்னானே தாத்தா நாரதா அடியரை வாத்துங்கள் நாரதா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அவர் உள்ளளவும் கடலில் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் என் பேர் உள்ளளவும் வாழ்க வாழ்க வாழ்க. நாரதா என்னுடைய பாதத்தை ஆதாரமாக கொண்டு என்றும் சேவமாக வாழ்ந்திருக்க வேண்டும். நல்லது நல்லது நாரதா கால நேரத்திலே ஓடி வந்தாய், இந்த வயதுட தரிசனத்தை கண்டு சென்றாய். தாத்தாவின் தரிசனம் பார்த்த மறுபடியும் இதற்காக வந்திருக்கிறாய். காரணம் இல்லாமல் எப்போதுமே இந்த நாரதன் தோரணம் கட்டுவதென்று தெரியாதா உங்களுக்கு? நாரதா வந்தாலே கலகம் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன் கலகத்திற்கு வழி கிடைக்கவில்லை என்று இந்த வைகுந்தத்தை நாடி வந்திருக்கிறாயா? தாத்தா பாமர மக்கள் தான் அறியாமலும் புரியாமலும் தெரியாமலும் என்னை பற்றி பேசுகிறார்கள். வாய்க்கு வந்தபடி எல்லாம் நாரதன் வந்துவிட்டால் கலகம் செய்துவிடுவாரே என்று நீங்களும் அப்படி உரைக்கலாமா? நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மைதான். ஏன் நீங்கள் அறியாதா? கலகம் 2 வகைப்படும் அல்லவா? எப்படி? ஒன்று அதர்ம கலகம், மற்றொன்று தர்ம கலகம். அது என்ன அதர்ம கலகம் தர்ம அதர்ம கலகம்? கலகம் இருவர் பேசாமல் இருந்தால் ஒருவன் சென்று கலகத்தை செய்தால் அங்கு ஊரே குபீர்னு வெடிக்கும். அது அதர்ம கலகம். இருவரும் நண்பர்கள் நீண்ட காலமாக பேசாதிருப்பார்கள். நான் சென்று அங்கு பேசினால் இருவரும் பேசுவார்கள். அது தர்மத்தின் கலகம். நாரதா நன்றாக பேச கற்றுக்கொண்டு விட்டாய். உன்னை பற்றி எனக்கு தெரியாத என்ன? சரி வந்த வேலை என்ன? தாத்தா ஒரு அதிசயத்தை பார்த்து விட்டேன். அதிசயமா? ஆமாம், அதிசயம் பார்த்தே மண்ணிலே அட அப்படியே நிக்குதியே கண்ணிலே. அதிசயம் பார்த்தே மண்ணிலே அட அப்படியே நிக்குதியே கண்ணிலே. அப்படிப்பட்ட அதிசயம் தாத்தா அதிசயம் என்றால் என்ன அதிசயம் தெரியுமா? என்ன? பட்டு போன ஒரு மரம் பாலை வளர்த்து பால் சொட்டோ சொட்டோ என்று சொட்டிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்க அனைவருமே விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிசயத்தை உங்களிடத்தில் கூறலாமே என்று தான் ஓடி வந்தேன் நான். பட்டு போன மரத்திலே பால் சுரந்து கொண்டிருக்கிறது. ஆமா. அதை பார்க்க மக்கள் செல்கிறார்கள். அதற்காக வைத்து தானே வந்தாய். உண்மை. இதுவரை நான் அந்த அதிசயத்தை பார்த்ததே கிடையாது. பார்க்க வேண்டாமா? அப்படி என்றால் நான் காண்பிக்கிறேன், வாருங்களேன். பட்டு போன மரத்திலே பால் வருகிறது. வருகிறது.